பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய கிருபைகளை எண்ணி அவரை உயர்த்திட, அவரை புகழ்ந்திட, அவர் நாமத்துக்கு மகிமையை செலுத்திட, நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்க நம்மை நாமே தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை மூடி மறைக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். அவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நல்ல எபினேசராய் இருக்கிறார், இனிமேலும் நடத்துகிறவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை காக்கிற நல்ல தேவனே, எங்களை வழி நடத்துகிறவரே, சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்கிறவரே, நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறவரே நோக்கி பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு பக்கபலமாயிருந்து, வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து எங்களை ஆதரித்து எங்களை நல்வழிப்படுத்துகிறவரே, உமக்கே நாங்கள் எங்கள் எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஒருவரே அதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இந்த காலை வேளையில கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக எங்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மகிமையால் நிரப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆண்டவரே பலப்படுத்தப்படுவார்களாக, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறவராக முன்பாக நடந்து சென்று காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீங்க. நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாயிருக்கிறீங்க. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம், புகழ்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் நாம் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்திட, அவர் ஒருவரையே நாம் உயர்த்திட, அவர் வார்த்தைகளை தியானித்திட நாமே தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். அவர் தாமே நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை, சமாதானத்தையும், பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்க இருக்கிற பகுதி எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பாகம் 14. என்ன தலைப்பின் கீழே வருகிறது என்றால், பவுண்ட் பை காட், ஃப்ரீ டு ஸ்பீக், லேர்னிங் டிவைன் ரெஸ்ட்ரைன்ட். தேவனால் கட்டப்பட்டாலும் தேவனுக்காக பேசுதல் அப்படிங்கிறதுல தெய்வீக கட்டுப்பாட்டுல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப்போம். தேவன் இந்த உலகத்துல நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருக்காக சேவை செய்யும்படி நம்மளை அவர் ஊக்குவிக்கிறார், நடத்துகிறார். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கறதோடு இல்லாம அநேகருக்கு அதை சொல்லுகிறதற்கு ஏதுவாக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். அப்படி இருந்தாலும் அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்குது. தேவன் எப்படி நம்மளை பேச சொல்றாரு, அப்படிதான் நம்ம பேசணும் அப்படிங்கிறதையும் தேவன் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆரம்பித்ததுல இருந்து பாகத்துல நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலேயே எப்படி தயார்படுத்துகிறார், எப்படி எசேக்கியேலை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதிலேயே நிறைய கற்றுக்கொண்டு வருகிறோம். போன பாகத்துல கூட காவற்காரனாக எப்படி விழித்திருக்கணும், ஒரு காரியங்களை பார்க்க, அதற்கான எச்சரிப்புகளை கொடுக்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன பாகத்துல கூட தியானித்தோம். இந்த காரியத்தை இன்னைக்கும் கூட வசனங்கள்ல இருந்து நம்ம தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22 இருந்து, அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னோட பேசுவேன் என்றார். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதியண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டு இரு.
இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன் மேல்வாயோடே ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாயிருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களுடைய சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார் என்று சொல்லி வசனங்கள்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, காவற்காரனாக நியமிக்கப்பட்ட உடனேயே தேவன் எசேக்கியேலுக்கு எதிர்பாராத ஒரு கட்டளையை கொடுக்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல காவற்காரனா இருக்கும் போது ஒரு காரியத்தை விழித்திருந்து பார்த்து என்ன ஆபத்துகள் வருது, அதை நீ வாழ்க்கையின் பாடங்களாகவும் பார்த்து அவைகளாலே உன்னுடைய குடும்பத்தை எச்சரிக்கணும், உன் ஜனத்தை நீ எச்சரிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த அந்த பொசிஷன் எல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல தேவன் வைக்கிறாருன்னு. ஆனா வைத்துட்டு அதற்கு பிறகு ஒரு எதிர்பாராத ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, நீ இப்போ எலும்பி மறுபடியும் நான் சொல்ற இடத்துக்கு தனியா போ அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் ஜனங்க மத்தியிலலாம் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா? உடைக்கப்பட்டவர்களோட உட்காருங்கிற தலைப்புல நம்ம தியானிச்சோம் பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஜனங்களோட ஜனங்களா அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள அமைதியா 7 நாள் உட்கார்ந்துட்டு இருந்தார். 7 நாட்கள் அவர்களோடு அமர்ந்திருந்தார் பேசாம. அதற்கு பிறகு மறுபடியும் தேவன் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. அது காவற்காரனாக இருக்க போற அப்படின்னு எல்லாத்தையும் மறுபடியும் சொன்னது எல்லாத்தையும் தான் போன பாகத்தில் தியானித்தோம். இப்ப மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, நீ எழும்பி தனியா இந்த இடத்துக்கு போ. அங்க போன உடனே பார்த்தா முன்னாடி பார்த்த மகிமை மாதிரியே மறுபடியும் மகிமையை பார்க்கிறாரு. உடனே அப்படியே மூங்குப்புற கீழே விழுந்துடுறாரு. முழுமையா அர்ப்பணிக்கிறாரு. ஆவியானவர் அந்த அர்ப்பணிப்புக்கு உள்ள அவர் மறுபடியும் எழுப்பி நிக்க வைக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது. மறுபடியும் அந்த சம்பவங்கள் நடக்குது. இப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு ஆண்டவர், அமைதியா இருக்கணும் நீ அப்படின்னு சொல்றாரு. நீ பேசாம இருக்கும்படிக்கு உன்னுடைய வாயை கொஞ்சம் மூடிட்டு இருக்கும்படி நான் செய்வேன். நீயே நினைச்சாலும் உன்னால பேச முடியாது, ஊமையனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போ பேசுறனோ அப்பதான் நீ பேசணும். தேவன் வாயை திறக்கும் போது மட்டுமே பேச வேண்டும் என்கிற நிலைக்கு இப்பொழுது எசேக்கியேல் மாற்றப்படுகிறார். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கும் நம்ம தியானிக்க போறோம். என்னன்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சியில எப்ப பேச வேண்டும் எப்படின்னு தெரிஞ்சுதான் பேசணும் அப்படிங்கறதும் இல்லாம, எப்போ அமைதியா இருக்கணும் அப்படிங்கறதையும் அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாய் என்றென்றைக்கும் தேவனை புகழத்தக்க வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளும் பேச வேண்டும். இந்த வாயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அடுத்தவர்களை உருவாக்குகிற வார்த்தைகளை பேச வேண்டும். இதெல்லாம் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாயில இருக்கணுங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொண்டிருக்கோம். ஏன்னா இந்த நாவு நெருப்பு தான் என்று சொல்லி யாக்கோபு சொல்றார். அப்ப இந்த நாவை வைத்துட்டு எப்ப பேசணுமோ, எப்படி பேசணுமோ, எதை பேசணுமோ அதை பேசிட்டு, எப்ப அமைதியா இருக்கணுமோ அப்போ கண்டிப்பா ஒரு ஊமையன் மாதிரி அமைதியா இருக்கணுங்கிறதையும் தேவன் விரும்புறார். அந்த காரியத்தை சரியா செய்யறது ஆவிக்குரிய முதிர்ச்சியா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அதை கண்டிப்பா யார்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும், அதை வளர்த்து கொள்ள முடியும்? ஆவியான ஒரு துணையோடு தேவனிடத்திலிருந்து தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை விட முன்னதாக பேசுவதால் பல தோல்விகள் உண்டாகின்றன. தேவன் இதை பேச சொன்னாரா? இப்போ இப்படி நீ இப்படி பேசினதுனால பாரு இப்போ ஒரு பிரச்சனை. வாயை திறந்து நீ இப்படி தேவையில்லாத பேசினதுனால பிரச்சனை. தேவன் அப்படி பேச சொன்னாரு, தேவன் இப்படி பேசுவாரா? இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள வருகிற சில வாக்குவாதங்கள், இல்ல சில பிரச்சனைகள், சில உயர்வு தாழ்வு எண்ணங்கள், சில குழப்பங்கள், இது எல்லாம் என்ன காரணம்னா வாயை திறந்து தேவையில்லாதது பேசினது. அது பேசின விதமும்
தவறாக இருக்கும் பட்சத்துல இத்தனை பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம வாயை திறந்து பேசுகிற காரியத்திற்கு பின்னாக என்ன இருக்கணும்? தேவன் என்னை கொண்டு பேசுகிறாரா? தேவன் என்னை கொண்டு இப்படி பேசுவாரா? அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும் பாருங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஆவியானவர் தெளிவாய் இதை உணர்த்துறாரு, பேசுறாரு. தேவனை விட நானே முன்னாடி பேசிக்கிறேன்னு நம்ம பேசும் பொழுது நம்ம அந்த பேச்சுல குறைகள் இருக்குது. அந்த பேச்சுல சரியான அர்த்தமுடையதாக இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் வர வைக்கக்கூடிய வம்பு வார்த்தைகள் வந்து விடுகிறது. இல்ல பேசும் விதங்களில் மோசம் வந்து விடுகிறது. இதனாலெல்லாம் தோல்விகள் உண்டாகின்றன. ஆனா தேவனுக்காக காத்திருப்பதால் பல ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. தேவன் சொல்றத மட்டும் சொல்றதற்கு வெயிட் பண்ணி நீங்க பொறுமையோடு ஒரு மறு உத்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதற்கான காரணமாய் மாறுகிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை மட்டும் தருவதில்லை, அமைதியையும் அவர் தான் கொடுத்து நடத்துகிறார். சில நேரத்துல அமைதியா இரு. ஒருத்தர் இப்படி பேசுறாங்கன்ட்டு உடனே பதிலுக்கு நீ எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காத, பதிலுக்கு நீ வாக்குவாதத்து கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னா அந்த அமைதியா இருக்க வைக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். வாயை திறந்து பேச வைக்கிறதும் அவர் தான், வாயை மூடிட்டு கம்முன்னு உட்கார வைக்கிறதும் அவர் தான். எப்ப பேசணும், எப்ப அமைதியா இருக்கணும், இது ரெண்டையுமே ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நடத்துகிறார். இந்த நிலையில் வாழ்வது ஆவிக்குரிய முதிர்ச்சியாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த அமைதியா இருக்கிற எசேக்கியலின் அமைதியிலிருந்து ஒரு 6 வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள போறோம். 6 lessons from Ezekiel's silence. இன்றைய தினத்துல முதல் பாடம், God's presence precedes God's instructions. தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய கட்டளைக்கு முன்பாக வருகிறது. அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறது, அவர் நமக்கு என்ன சொல்ல போறாரோ அதற்கு முன்பதாகவே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தியானிக்கும் பொழுதே முதல் எடுத்த உடனே அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. அதுல இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகிறது. தேவனுடைய கரம் முதல்ல வருது, பிறகு தேவனுடைய வார்த்தை வந்தது. இன்னைக்கு காலையில கூட ஜெபத்திற்கு ஆயத்தமாகி அமரும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் உணர ஆரம்பிப்போம். காலையில எழும்பி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என்ன காரியத்திற்காக உற்சாகப்படுத்துகிறேன்னா, காலையில எழும்பும் பொழுதே அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து எழும்புங்க. ஒரே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கட்டும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய கரம் நான் முன்பதாகவே சொல்லியிருக்கிறேன், அது ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குது. ஆனா நமக்கு புரியும்படி வேத வசனங்கள் எவ்வளவு அழகா அவருடைய பிரசன்னத்தை விவரிக்கிறது, வர்ணிக்கிறது என்றால், ஒரு தகப்பன் தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு போவது போல நம்மை சுமந்து கொண்டு போகிற தேவன், ஒரு தாய் தன்னுடைய மார்பிலை கட்டி அணைத்து தேற்றுவது போல தேற்றுகிற தேவன், மடியிலே வைத்து தாளாட்டுகிறது போல ஒரு தேவன், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விதங்களிலே வர்ணித்திருக்கிறது வசனம். தேவனுடைய பிரசனம் நம்மளை நிரப்புகிறத. தேவனுடைய பிரசனம் வரும்பொழுது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பல கேள்விகள் எல்லாம் அப்படியே காணாம போயிடும் பாருங்க. சில கண்ணீர் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் தேற்றப்படும். உங்களை அப்படியே அவர் அணைத்து பிடிக்கிறது போல உங்களுக்கு தெரியும். இல்ல உங்க தோள் மேல அவர் கரங்களை வைத்து உங்களை அப்படியே இறுக்கி பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான அனுபவங்கள் அவருடைய பிரசனத்துக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது. அப்படியே நம்மளால ஒரு இனம் புரியாத சந்தோஷத்துல இருப்போம் பாரு. எல்லா பாரங்களும் அப்படியே போன மாதிரி லேசா உணர்வீங்க. இந்த தேவ பிரசன்னத்துடைய அனுபவங்கள்ல வர்ற விஷயம், சந்தோஷமும் சமாதானமும் உங்க மனசுக்குள்ள இருக்கும். தேவனையே சிந்திப்பீங்க. தேவனுடைய பிரசன்னத்துல அவருக்கே கனத்தை கொடுத்துட்டு இருப்பீங்க. இதை அனுபவிக்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். அது ஒவ்வொரு நாளுமே நம்ம அனுபவிக்கிறவங்களா இருக்கிறோம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறத நீங்க அனுபவிக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்.
தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பதாகவே நம்ம காத்திருக்கிற அந்த நேரத்துல தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு வார்த்தையை பெற்றுக்கொள்றோம். இந்த நேரம்லாம் அமைதியா தான் இருக்கீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா நான் இப்படி ஏதாவது வாயை திறந்து கத்திட்டு இருக்கணுமான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க எதையாவது கத்துறதுனால அவர் வராருன்னா இல்ல. உங்க இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை அவர் காண்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலிருந்து நீங்கள் உண்மையான தாகத்தோடு அமருகிறீர்கள் என்றால் அவருடைய பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் நிரப்புகிறார். அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. இரண்டாவது லெசன், சாலிட்யூட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன். தனிமையும் ஆவிக்குரிய உருவாக்கத்தின் ஒரு பகுதியாகும். பாருங்க, many of God's greatest servants received fresh revelation in lonely places. நிறைய தேவனுடைய தாசர்கள் தேவனை பற்றிய சில வெளிப்பாடுகளை தனிப்பட்ட இடங்களில தான் பெற்றுக்கொண்டாங்க. மோசே சீனாய் மலையின் மேலே தேவனை பற்றி புரிந்து கொண்டார். எலியா ஓரே பர்வதத்துல போய் தனியா அதை அனுபவித்துக் கொண்டார். யோவான் பத்மு தீவுல தனியா அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் வனாந்திரத்துல அதிக நேரம் செலவழித்து பிதாவானவரோடு பேசிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு தனியா இருக்கிற ஒரு சூழலை உருவாக்குறத குறித்து பார்க்கிறோம். நம்ம நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்றதுக்காக இல்ல அந்த சூழ்நிலை. நீங்க தேவனை பற்றின அறிவை வளர்த்து கொள்வதற்கான அருமையான வேலையாக அதை பார்க்கலாம். நீங்க God often removes distractions before giving revelation. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில குழப்பங்களையும் சில கவன சிதறல்களையும் எடுத்து போட்டு உங்களுக்கு அவரை பற்றின சரியான புரிதல்களை கொடுக்க தான் அப்படிப்பட்ட தனிமையான சூழ்நிலையை தேவன் சில நேரத்தில் அனுமதிக்கிறார். மார்க் 1:35 அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். தனிமை என்பது தேவனுடைய தண்டனை அல்ல, அது தேவனுடைய பயிற்சி அறை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னைக்குமே தனிமையா இருக்கிறேன். என்னை சுத்தி யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, எங்களோட பேசுறவங்க யாரும் இல்லைன்னா உட்காந்துட்டு இருக்காதீங்க. அது அருமையான தருணம். எதற்காக? தேவனை அறிகிற அறிவிலே வளருவதற்கு. தேவன் உங்ககிட்ட தனியா அவரை பற்றின வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்களுக்கான பயிற்சி அறையாக அதை பாருங்கள். அடுத்தது, மூணாவது, God sometimes restrains his servants. தேவன் சில நேரங்களில் தமது ஊழியக்காரரை தடுத்து நிறுத்துகிறார். தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அமைதியா இரு, நீ எதுவும் பண்ணாதன்னு தாமதம் பண்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்படி தெய்வீக தாமதங்கள் பெரும்பாலும் தெய்வீக நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நீ நோக்கத்தை விட்டுட்டு வேற ஏதாவது செஞ்சிடக்கூடாது, நீ நோக்கத்தை விட்டு தவறி போயிடக்கூடாது. அதற்காக தான் உன்னை இந்த இடத்துல நான் தடுத்து நிறுத்துறேன். ஏன்னா நீ என்ன நோக்கத்தோடு நீ செய்யணுமோ அதை நான் பாதுகாக்கிறேன்னு ஆண்டவருடைய காரியத்திற்கு இருக்கிறது. சங்கீதம் 27:14 வாசிப்போம், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி வசந்த வாசிக்கும். தேவனுடைய தாமதம் என்பது தேவனுடைய மறுப்பு அல்ல, அது தேவ நேரம் என்பதை மறந்துடாதீங்க. கானான் ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது தாயாகிய மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்துல இது மாதிரி குறைவுபட்டதுன்னு சொன்ன பொழுது, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே என்றார். அவர் அதை செய்ய முடியாதவர் அல்ல, தேவன் நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு, நோக்கத்தின் வழி எல்லாத்தையும் செய்யற தேவனா இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அவருடைய அப்பாயிண்டட் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தை நிறைவேற்றுறதுக்காக சில நேரத்தில் நம்மளை தாமதம் பண்ணுகிறார். நாலாவது, ஸ்பீக் ஒன்லி வாட் காட் கிவ்ஸ். தேவன் கொடுக்கும் வார்த்தையையே பேசு. மத்தேயு 10:19-20 வாசிக்கிறோம், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். நமது கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறதுல இல்ல, தேவனுடைய வார்த்தையே அதிகாரம் உள்ளது. அதனால ஆவியானவர் துணையோட எதை நம்ம பேசணுமோ அதை
ஜெபித்து ஆவியானவர்கிட்ட கேட்டு அதை பேசுங்க. இந்த வார்த்தையில அதிகாரம் இருப்பதால் அங்க தெய்வீக மாற்றங்கள் நடைபெறும். 5வது பாடம், பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் காட்ஸ் ட்ரூத். மக்களின் பதில் தேவ சத்தியத்தை மாற்றாது. மத்தேயு 11:15 கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த வார்த்தைகளை எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. நம்ம இந்த தியானத்தை ஆரம்பித்த பாகத்திலிருந்தே வாசிட்டு இருக்கிறோம். என்ன வாசிட்டு இருக்கிறோம்? நான் இதை சொல்றேன், கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போகட்டும் அப்படின்னே சொல்லிட்டே இருக்கிறார். இந்த பதம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சென்டென்ஸ் இது. எதற்கு அடையாளம் என்றால், இதுல உன்னுடைய தாழ்மை இருக்குதா, உன்னுடைய பெருமை இருக்குதா என்பதை அடையாளத்துவப்படுத்தும் காரியம். கேட்கிறவன் கேட்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா, தன்னை தாழ்த்தி அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அர்ப்பணிக்கிறவன் கேட்கிறவன். கேட்காதவன் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு பெருமை பிடித்த மனமேட்டிமை உள்ள அகங்காரம் உள்ள மனிதனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப தேவன் அதை அந்த சென்டென்ஸ்ல எப்படி கொண்டு வர்றாரு? கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போகட்டும் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வர்றதை வாசிக்க முடியும். அதே தான் மத்தேயுலையும் இயேசு கிறிஸ்து சொல்றதை வாசிக்கிறோம். மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய சத்தியம் மாறுவதே இல்லை என்பதை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடிகிறது. கடைசி 6வது பாடம், ட்ரூ அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் டிவைன் கமிஷன். உண்மையான அதிகாரம் தேவனுடைய அனுப்புதலிலிருந்து வருகிறது. முன்பதாகவே ஒரு தடவை இதை குறித்து நான் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் இதை நம்ம தியானிக்கலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு எசேக்கியேல ஒரு வீட்டுக்குள்ள போய் அழைத்து கொண்டுரு அப்படின்னு தனிமையாக்குனாரு. அதற்கு பிறகு நான் உன் வாயோட பேச ஆரம்பிக்கும் போது நீ வாயை திறந்து பேசலாம், அப்ப கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொல்லி அதை ஜனங்கிட்ட சொல்லு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இது இப்படிதான் அப்படின்னு சொல்ற அந்த அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னா, யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. அவர் தான் வார்த்தையாம் தேவன். அவர் வாயை திறந்து என்ன வேணாலும் பேசி இருந்திருக்கலாம். அவர் பேச போறது எல்லாமே நீதியான வார்த்தைகளா தான் இருந்திருக்க போது, அடுத்தவனை உருவாக்கக்கூடிய வார்த்தையா தான் இருந்திருக்க போது, அன்பான வார்த்தைகளா தான் இருந்திருக்க போது. ஆனாலும் இயேசு பல இடங்கள்ல அமைதியா இருந்தார். சிலுவை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலிருந்தே பாருங்க, முதல் 30 வருஷம் அவர் என்ன பேசினாருங்கிறதே பதிவு பண்ணப்படாத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாயை திறந்து 30 வருஷமா என்னென்ன பேசினாரு அப்படின்லாம் பதிவு பண்ணப்படல. பாருங்க, அமைதியா இருக்கிற தருணங்கள் அப்படிங்கிறது தேவன் சொல்லி கொடுக்கிறாரு நமக்கு. ஏன்னா இந்த இடத்துல அவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிறகு கூட அவர் என்ன தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நான் சுயமாய் பேசவில்லை. எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு வந்துருச்சு, வாயில வார்த்தை வந்துருச்சுன்னு டப்பு நான் பேசல. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். சோ பிதாவானவர் சொல்றத மட்டும் சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதுவும் உங்களை அனுப்புகிறாரு பாருங்க. இந்த இடத்துக்கு போங்க, இதை பேசுங்க அப்படின்னு அனுப்புகிறதுல உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, கிடைக்குது. ஆண்டவர் என்னை இப்படி அனுப்பியிருக்கிறாரு, இதை பேச சொல்லியிருக்கிறாரு, இது தேவனுடைய வார்த்தையா இருக்குது, இதை அவருடைய துணையோட நான் அவருடைய வார்த்தையாகவே நான் இதை பேச போறேன், கர்த்தர் காரியங்களை மாற்ற போறார். சோ தேவனுடைய அதிகாரம் சுய விருப்பத்தில் இல்ல, தேவனுடைய அனுப்புதலில் தான் உள்ளது. இந்த 6 பாடங்களும் எசேக்கியேலுடைய இந்த அமைதியில் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். வரலாற்றில் இது வரைக்கும் பார்த்தபடி தேவன் வாயை திறந்த போது மட்டுமே எசேக்கியேல் பேசினார். அதே மாதிரி இயேசு இதை முழுமையாக அவருடைய வாழ்க்கை நாட்கள் அப்போ நிறைவேற்றினார். பிதா எனக்கு போதித்தபடியே பேசுகிறேன்னு அவர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியுது. சிலுவைக்கு முன்பும் அவர் பல குற்றச்சாட்டுகளுக்கு அமைதியாக இருந்தார். அது பலவீனம் நினைச்சிடாதீங்க. பிதாவின் சித்தத்திற்கு முழுமையான கீழ்ப்படிதல் என்பதை நினைச்சுக்கோங்க. உயிர்த்தெழுதலின் பிறகு அவர் பரிசுத்த ஆவியின் மூலம் தமது சபைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் அதிகாரத்தை அளித்தார், அனுப்பப்பட்டார்கள். அப்ப
அப்போஸ்தலர்கள் என்பவங்கெல்லாம் அனுப்பப்பட்டவர்கள். எப்படி அனுப்பப்பட்டவங்க? அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவங்க நாவு தேவனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அதனாலதான் அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இந்த பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு அமர்ந்ததை நம்ம வாசிக்கிறோம். இந்த காரியத்துல நம்ம விளங்கிக் கொள்ற காரியம் இன்னொரு வெளிப்பாட்டுக்காக சொல்ற விஷயம் என்னன்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆர்க்கர் இருக்கிறார்னா, அதாவது ஆர்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா, வில்லாளர், வில் அம்பு எய்கிறவர். அவர் அம்பை உடனே விட மாட்டார். அம்பை எடுத்து டப்புன்னு வச்சு இப்படி விட்டுற மாட்டார். அது போகாது. முதல்ல அதை பின்னுக்கு இழுப்பான். அந்த ஸ்ட்ரிங்ல வைத்து அம்பை வைத்து பின்னாடி இழுப்பார். அந்த அந்த பின்னடைவு தோல்வி அல்ல இல்லையா? அந்த அம்பு பின்பாக போகிறது, முன்பாக போகல. என்னங்க, நான் முன்பாக போக வேண்டியவன், என்னைய பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமையில் இல்ல பாருங்க. ஒருவேளை அந்த அம்புக்கு உயிர் இருந்துச்சுன்னா அது என்ன யோசிக்கிறதா இருக்குதுன்னா, என்ன என்னை எங்கேயாவது முன்னாடி போக வைப்பீங்கன்னு பார்த்தா பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அது யோசிச்சதுன்னா எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. அந்த மாதிரிதான் அது பின்னடைவு. அந்த பின்னடைவு தோல்வி அல்ல. அதை எந்த அளவுக்கு இப்பொழுது பின்பதாக அமைதியா இருக்கும்படி பின்னடைவு செய்யப்படுகிறதோ அதுவே அம்பு தூரம் செல்லும் வல்லமையை உருவாக்குகிறது. அதே போல் தேவன் நம்மை அமைதியாக காத்திருக்க செய்யும் காலங்கள் பெரிய ஊழியத்திற்கான ஆயத்தமாக இருக்கலாம் என்பதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கான தியான கேள்விகள் நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது: தேவனை பற்றி பேசுவதை விட தேவனோடு பேசுவதற்கு நான் அதிக நேரம் செலவிடுகிறேனா? இன்னைக்கு தேவனை பற்றி பேசுகிறவர்களுக்கு இருக்கிற ஆபத்தான சூழ்நிலை என்னன்னா, தேவனோடு பேசுறதற்கு நேரம் இல்லாததுதான். ஊழியத்துல அங்க இங்கன்னு போய் எல்லா பக்கமும் மற்றவர்களுக்கு தேவனை பற்றி பேச 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 போய்கிட்டே இருக்கும் போது இருக்கிற ஒரு சூழ்நிலையாக, மனதிலே ஒரு வேதனையாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்கிற காரியம் என்னவா இருக்கும்னா, எங்கேயும் போகாம உட்கார்ந்து தேவன்கிட்ட பேசுறதுக்கு டைம் வேணுமே அப்படிங்கிறது தான். அதான் முதல் குறிப்புல கூட போட்டிருக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். தேவனை பற்றி பேசுவதற்கு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும். ஆனா அதை விட முக்கியமானது, நீங்க தேவனிடத்துல பேசுறதுக்கு அதிக நேரம் செலவிடுங்க, உட்காருங்க. அதிகாலை நேரத்துல எழும்புறதற்கான முக்கியமான காரணமே அதுதான். நீங்க தேவனோட பேசுறதற்கு அருமையான வாய்ப்பு கிடைக்கப்படுது. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. ஒரு ரூம்குள்ள, அறை கதவுக்குள்ள போய் அந்த ரூமை பூட்டிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றது எதுக்குன்னா, எந்த கவனச்சிதறல்களும் தேவையில்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம், நீ தனியா போய் ஆண்டவர் கூட பேசு. இந்த பழக்கத்தை உருவாக்கு. இரண்டாவது, காத்திருக்கும் காலங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனா அல்லது எதிர்க்கிறேனா? ஒருபோது சோர்ந்து போக வேண்டியதில்லை. நீங்க காத்திருக்கிற இந்த காலங்கள் அந்த அம்பு பின்னடைவு அடைகிறது போல தோன்றினாலும், எவ்வளவு வேகத்திற்கும் எவ்வளவு தூரத்திற்கும் போக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போக இருக்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க. காத்திருக்கிற காலங்கள் நல்லது, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. மூணாவது, தேவன் தெளிவளிக்கும் வரை அமைதியாக இருக்க சொல்லும் பகுதி ஏதேனும் உள்ளதா? இன்னுமே உங்களுக்கு குழப்பம் இருந்துட்டு இருக்குதுன்னா, வெயிட் பண்ணு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னாருன்னா வெயிட் பண்ணுங்க. அது என்னென்ன பகுதிகளெல்லாம் நீங்க குழம்பி போயிருக்கிறீங்களோ அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்துட்டு இருக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரியத்தை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, அதை வாங்கிக்கங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாலாவது, பிதாவை முழுமையாக சார்ந்திருந்த இயேசுவின் வாழ்க்கை என் ஊழியத்தை எவ்வாறு வழிநடத்துகிறது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை சார்ந்திருந்த, பிதாவை முழுமையாக சார்ந்திருந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. சுயமா நான் பேசக்கூடாது, தேவன் பேசுறதை நான் பேசணும். லாஸ்டா, தேவனுடைய குரலை தெளிவாக கேட்பதை தடுக்கிற கவனச்சிதறல்கள் எவை? இந்த நாள்ல மிக முக்கியமான கவனச்சிதறலே போன் சொல்லுவோம். இப்ப நம்ம போன்ல தான் எல்லாரும் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இதே காரியம் நீங்க தனியா உட்காந்து ஜெபம் பண்றீங்கன்னு ஆயிட்டீங்கன்னா போனை சைலண்ட்ல வச்சிருங்க. இல்ல போனே அந்த இடத்துல அவைலபிள் இல்லாத மாதிரி பாத்துங்க. வேற என்னென்ன கவனிச்சதில் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு தருணமா ரெடி பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். பர்சனல் ப்ரேயருங்கிறது எல்லாருக்கும் முக்கியமானது.
நீங்க தேவனோடு பேசுகிறதற்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளைக்கான கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தேவரீர் பேசுகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேடி வருகிறது. நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக, அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தியானித்த வார்த்தையை போல எங்கள் வாயை திறந்து நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை பேசுகிறவர்களாக, நீர் என்ன பேச சொல்லுகிறீரோ அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளை பேசுகிறவர்களாக கர்த்தர் எங்களை நடத்துங்க. அமைதியா இருக்கிற தருணங்கள் நாங்கள் அதையும் சரியான புரிதல்களை புரிந்து கொள்ளட்டும். தாமதங்கள் அது மறுப்பல்ல என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவதற்கு முன்பதாக உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைக்கிறீர். அந்த அனுபவங்களை ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படி செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர், பக்கபலமாயிருக்கிறீர், கேடகமாயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உன்னை பார்த்து தாழ்த்துகிறோம். எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்தியை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பட்டும். சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் கொடுங்க ஆண்டவரே. அதில் நாங்கள் வளரட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க. நாங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றி இருக்கிறீங்க. நாங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அன்பை நாங்கள் கொடுக்கட்டும். வா, எங்களுடைய சரீரத்தில் எல்லா அவயவங்களும் ஜீவன் பெற்று ஆரோக்கியத்தோடும் சுகபலத்தோடும் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஐஸ்வர்யமும் கனத்தினால நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக பெருகி உங்களுடைய ராஜ்யத்திற்கும் இயலாதவர்களுக்கும் அள்ளி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கும் உமக்கு சாட்சியாகவே நாங்கள் வாழ்ந்து எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்களுக்கு வழிகாட்டுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். Praise Lord. Praise the Lord, ma. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Thank you.